இப்படி மாணவர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்கு 2 லட்சம் பேருக்கு மின் இணைப்பு இன்றைக்கு அரசு வழங்கியிருக்கு. விவசாயிக்கு என்று தனி பட்ஜெட்டை 4 ஆண்டுகளாக இன்றைக்கு தமிழகத்திலே செயல்படுத்தியவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதே மாதிரி விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செய்த பொருளை விலை கிடைக்காத நேரத்தில் சேமித்து வைப்பதற்காக குளிர்சாதன கிடங்கு ஒட்டத்திலே சுமார் 5 கோடி ரூபாயிலே கட்டப்பட்டிருக்கிறது. இப்படி ஒட்டத்தரம் தொகுதி மக்களுக்காக குடிநீர் வசதிக்காக காவிரி ஆற்றிலிருந்து சுமார் 1000 கோடி ரூபாயிலே குடிநீர் நீர் கொண்டு வருகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒட்டத்தரம் நகராட்சி, கேரூர் பேராட்சிக்கு ஒரு நபருக்கு 135 லிட்டர் தண்ணி திறந்தோறும். அதே மாதிரி கிராம பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு ஒரு நபருக்கு 55 லிட்டர், வீடு வீட்டுக்கு பைப் கனெக்ஷன், இப்படி தினந்தோறும் வருகின்ற வகையிலே திட்டம் உருவாக்கப்பட்டு பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணி செப்டம்பர் அக்டோபர் மாதத்திலே முடித்து விடலாம் என்று எண்ணினோம். இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கின்ற காலத்தால் அது விரைவிலே ஜனவரி பிப்ரவரி மாத காலத்துக்குள்ளாக அந்த பணி நிறைவேற்று பொதுமக்களுக்கு வீடுதோறும் அந்த குடிநீர் நீர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்லூரி வசதி 2 கல்லூரிகள், பெண்கள் கல்லூரி பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில் சார்பாக அம்பலிக்கிலே இயங்குகிறது. அதே மாதிரி அரசு கலைக்கல்லூரி உயர்கல்வித்துறையின் சார்பாக கல்வியத்திலே சொந்த கட்டணம் கட்டப்பட்டு அங்கே மாணவர்கள்லாம் படித்து வருகிறார்கள். இந்த ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த கல்லூரியிலே புதிதாக 2 வகுப்புகள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ 2 வகுப்புகள் தொடங்குவதற்கும் அனுமதி தந்திருக்கார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அது மட்டுமில்லாமல் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் ஐடிஐ தொழிற்பயிற்சி நிலையம் விருப்பாட்சியிலே இன்னைக்கு அந்த படிப்பதற்கு மாணவர்கள் அந்த கல்லூரியும் தொடங்கப்பட்டு அங்கேயும் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், சர்வேர், ஏசி மெக்கானிக் போன்ற வகுப்புகளை படிப்பதற்கு இன்றைக்கு அரசு ஏற்பாடு செய்து அங்கேயும் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு படித்து முடித்த மாணவர்களுக்கு இன்னைக்கு போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையம் காலாஞ்சிவட்டிலே சுமார் 15 கோடி ரூபாயிலே குளிர்சாதன வசதியோடு போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையம் இன்னைக்கு அமைக்கப்பட்டு அங்கே மாணவர்கள்லாம் இன்னைக்கு போட்டித் தேர்வுக்கு சென்னைக்கோ மதுரைக்கோ கோயம்புத்தூருக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இல்லை. இங்கேயே படிப்பதற்கு போட்டித் தேர்வுக்கு தயாராவதற்கு அந்த வசதியும் இன்னைக்கு அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதோடு இன்னைக்கு ஒட்டத்தரம் நகராட்சியை பொறுத்தவரை நம்ம குழந்தைவேலப்பார் கோயில் சுற்றி, ஏன்னா இங்கே இருக்கின்ற மக்கள் நடப்பதற்கு பாதையில் ரோட்டில் தான் போகிறாங்க. அதனால குழந்தைவேலப்பார் கோயில் சுற்றி நடைபாதை அமைப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு அவர்களும் 20 கோடி ரூபாய் நிதி கொடுத்து அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கு. எங்கேயுமே இல்லாத வகையில் அந்த நடைபாதை விரைவில் ஒரு 2-3 மாத காலத்திற்குள்ளாக பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, இப்படி எண்ணற்ற பணிகளை இன்னைக்கு அரசு பொறுப்பேற்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம ரோடு பார்த்தீங்கன்னா நெக்கேங்கோட்டையிலேருந்து இன்னைக்கு அரசு பள்ளி வரைக்கும் ரோடு அகலப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி விலக்கெல்லாம் நல்ல முறையில் பொருத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சட்டமன்றத்திலே மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் இன்னைக்கு ஒட்டத்தில் நகரும் நடை மேம்பாலம் சுமார் 15 கோடி ரூபாயிலே அமைப்பதற்கு அனுமதி தந்திருக்கார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும். நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு மேலத்தலையில் நீங்கள் விமான நிலையத்துக்கு போனால் எப்படி எக்ஸிலேட்டர்னு பார்த்துருப்பீங்க, ஏறுனா அந்த பக்கம் போய் இறக்கி விட்டுரு. அதே மாதிரி வயது முதிர்ந்தவர்கள் அதில் ஏற முடியும்னா லிஃப்ட் வசதி, அதையும் இன்றைக்கு செய்வதற்கு இன்றைக்கு அரசு அனுமதி அளித்திருக்கிற ஒட்டத்திற்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, பல்வேறு கிராம பகுதியிலே சாலை வசதி அமைப்பதற்கெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் சாலை திட்டத்திலே மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐபி அவர்கள் இன்னைக்கு சென்ற ஆண்டு 10,000 கிலோமீட்டர் சாலை 4,000 கோடி ரூபாயிலும், இந்த ஆண்டு 10,000 கிலோமீட்டர் சாலை 4,000 கோடி ரூபாயிலும், சுமார் 20,000 கிலோமீட்டர் சாலைகள் 8,000 கோடி ரூபாயிலே அமைப்பதற்கு அனுமதி தந்திருக்கிறார். அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் வீடு கட்ட வேண்டும், சொந்த வீடு வேண்டும் என்பது ஒவ்வொருடைய விருப்பம். அதை பூர்த்தி செய்கின்ற விதத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே குடிசை இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி இன்னைக்கு சுமார் 8 லட்சம் வீடுகளை கலைஞர் கனவு இல்லம் என்ற திட்டத்திலே வீடுகள் கட்டுவதற்காக ஒரு வீட்டுக்கு 3.5 லட்சம் ரூபாய் வீடுகள் கட்டுவதற்கு இன்றைக்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஏற்கனவே கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகளை பராமரிப்பதற்காக சுமார் 2 லட்சம் வீடுகளை 2,000 கோடி ரூபாயிலே ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி, காங்கிரீட் வீடுகளாக இருந்தாலும் சரி, அதை பழுதுபார்ப்பதற்காக சுமார் 2,000 கோடி ரூபாயை மாண்புமிகு முதலமைச்சர்கள் நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். ஒட்டத்தரம் நகராட்சியிலே 472 அடுக்குமாடி வீடுகள் கட்டுவதற்காக
சுமார் 65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க தரப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கேரூர்ல 432 அடுக்குமாடி வீடுகள் கட்டுவதற்காக சுமார் 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தரப்பட்டிருக்கிறது. விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு மைதானம் இன்னைக்கு உள்ளாட்சி நமது மாண்புமிகு இளைஞர் நலத்துறை அமைச்சர் அன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மானிய கோரிக்கையிலே சட்டமன்றத்தில் 27ஆம் தேதி தமிழ்நாட்டில் 22 இடங்களிலே விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது அண்ணன் அமைச்சர் ஆத்தூர் தொகுதியில் அண்ணன் ஐபிஎவர் தொகுதியில் ஒன்றும் ஒட்டத்தர தொகுதியிலும் 2 விளையாட்டு மைதானம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைவதற்கு இன்றைக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. விளையாட்டு மைதானம் அமைய இருக்கிறது. அதே மாதிரி தொப்பம்பட்டியிலே ஏற்கனவே 10 கோடி ரூபாயிலே ஒரு விளையாட்டு மைதானம் அமைக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் 8 இடங்களிலே இந்த ஆண்டு சமத்துவம் அமைக்கப்படும் என்று நமது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஐபி அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தார். அதில் நமது தொகுதிக்கு திண்டுக்கல் மாவட்டத்திலே தொப்பம்பட்டி ஒன்றியத்திலே கொழுமங்கொண்டான் ஊராட்சியிலே 10 கோடி ரூபாயிலே ஒரு சமத்துவம் உருவாக இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து இப்படி எண்ணற்ற பணிகளை ஆட்சி பொறுப்பேற்று சுமார் 3 ஆண்டு காலத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைய காரியங்களை தமிழகம் முழுவதும் செய்து வருகிறார். அந்த வகையிலே ஒட்டத்திற்கு ஏகப்பட்ட காரியங்களை பொதுமக்கள், மாணவர்கள், விவசாயிகள், அதே மாதிரி தொழிலாளர்கள் இன்னைக்கு பொதுமக்கள் நலன் கருதி ஏராளமான காரியங்களை செய்து வருகிறோம். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.